சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல நம்ம முத்து இருந்துட்டு இவன் உனக்கு எடுத்தது உண்மைதானம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ராணி இருந்துட்டு பயந்துக்கிட்டே இவங்க அப்படி சொன்னாக்க கண்டிப்பாக நிறைய பணம் தருவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஆமாங்க இவங்க எனக்கு எடுக்கிறது வந்தது எல்லாமே உண்மைதான், அதனால தான் நான் பயந்துட்டு சத்தம் போட்டு எல்லாரையும் கூப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி ராணி வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே மனோஜ் இருந்துட்டு நான் ஒன்றும் அப்படியெல்லாம் செய்யலை, உண்மையை வர வைக்கலாம் தான் நினச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் முத்து இருந்துட்டு இப்போ நீ மட்டும் இந்த பொண்ணு கழுத்தில் தாலி கட்டலேன்னா கண்டிப்பாக நானே உன்னை அண்ணனு கூட பார்க்காம இந்த பொண்ணை கெடுக்க போனேன்னு சொல்லி உன் மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. உடனே ராஜாமர் ராணி இருந்துட்டு இங்கே பாருங்கள், போலீஸ் எல்லாம் வேண்டாம், இந்த பிரச்சனையை நம்ம இங்கேயே முடிச்சிடலாம், பைசல் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்துதான் இதுக்கு ஒரே இங்கே இந்த பிரச்சனையை முடிக்கணும்னா மனோஜ் வந்து ஷானியோட கழுத்தில் தாலியை கட்டணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன பேசுகிறீங்க, ராணி என்னுடைய பொண்டாட்டி, இவர் எப்படி என் பொண்டாட்டி கழுத்தில் தாலி கட்ட முடியும், ராணி உன்னோட பொண்டாட்டின்னு உனக்கு இப்போ தான் தெரியுதா, தேவையில்லாமல் அவன் மேலே பழி போட்டிங்களே அப்போ தெரியலையா அப்படின்ற மாதிரி முத்து வந்து கேட்கும். நான் என்ன பழி போட்டேன், ஆமாம் தப்பே நடக்கிறதுக்கு முன்னாடி கேவலம் பணத்துக்காக மனோஜ் வந்து உன் பொண்டாட்டியை கெடுக்க வந்தான்னு சொல்லி இவ்வளோ பெரிய பித்தலாட்டம் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, நான் ஒன்றும் பொய்யெல்லாம் சொல்ல கிடையாது, இவர் என் பொண்டாட்டிக்கிட்ட தப்பாக நடக்க வந்தது எல்லாமே உண்மைதான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.